2024 நீட் எக்ஸாம் எழுதிய மாணவர்களுடைய ப்ரொவிஷனல் ஆன்சர் கீ வெளியே வந்திருக்கு. ப்ரொவிஷனல் ஆன்சர் கீன்னு சொல்லும்போது அது ஃபைனலைஸ்டு ஆன்சர் கீ கிடையாது. இந்த ஆன்சர் கீழ ஏதாவது ப்ராப்ளம்ஸ் யாருக்காவது இருந்தால் அது சேலஞ்ச் பண்றதுக்கு ஒரு ஆப்ஷன் உண்டு. அது கூட கன்சிடர் பண்ணிட்டு ஃபைனல் ஆன்சர் கீ ஜூன் 1க்கு இல்ல 2க்கு NTA வெளியிடுவாங்க. இப்போது இந்த ஆன்சர் கீயும் நீங்க எழுதிய ஆன்சர் ஷீட்டோட கோப்பியும் எங்கே இருக்கும்? அது உங்களோட இமெயில் ஐடியில் இருக்கும். அது எந்த இமெயில் ஐடி? நீங்க அப்ளிகேஷன் கொடுத்த டைமில் அப்ளிகேஷன் ஃபார்மில் இமெயில் ஐடி கொடுத்திருக்கும்ல, அந்த இமெயில் ஐடியில் உங்களுக்கு தனியா வந்திருக்கும். அந்த இமெயில் ஐடியில் வந்த அந்த ஆன்சர் கீயும் நீங்க எழுதிய ஆன்சர் ஷீட்டோட கோப்பியும் நீங்க என்ன பண்ணணும்? ஸ்கேன்டு கோப்பியும் நீங்க பிரிண்ட் அவுட் எடுங்க. ஃபர்ஸ்ட் அது பிரிண்ட் அவுட் எடுத்து அமைதியா உட்கார்ந்து ஒவ்வொன்றும் செக் பண்ணுங்க. நம்ம ஏற்கனவே மார்க் கால்குலேட் பண்ணி வச்சவங்களும் இருக்கு, இல்லாட்டி இந்த மாதிரி ஆன்சர் கீ வரட்டும் அதுக்கப்புறம் கால்குலேட் பண்ணலாம் நினைச்சவங்களும் இருக்கு. கண்டிப்பா இந்த ஒரு விஷயம் பண்ணாமல் யாருமே விடாதீங்க. எனக்கு தெரியும் லாஸ்ட் இயர் கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே இந்த ஒரு வாய்ப்பு பயன்படுத்தாம போயிருந்தது. அப்படி கண்டிப்பா யாருமே பண்ணாதீங்க. நீங்களோட ஆன்சர் கீ எடுத்து உங்களோட பேப்பரோட கோப்பியும் எடுத்து என்ன பண்ணணும்? அது நீங்க அனாலிசிஸ் பண்ணி பாருங்க. ஏற்கனவே கால்குலேட் பண்ணிய மார்க்கில் இருந்து சின்ன சின்ன வித்தியாசங்கள் கண்டிப்பா இருக்கலாம். இன்னொரு விஷயம் என்ன, இது சேலஞ்ச் பண்ணலாம். சேலஞ்ச் பண்ணலாம்னா நீங்க இந்த ஸ்கேன்டு கோப்பியில் நான் எழுதிய ஆன்சர் இல்ல வந்தது, வேற ஆன்சர் தான் வந்திருக்கு, அப்படி உங்களுக்கு சேலஞ்ச் பண்ணலாம். அதே மாதிரி கொடுத்த ப்ரொவிஷனல் கீழே ஆன்சர் கீ தப்பு, அப்படியும் உங்களுக்கு சேலஞ்ச் பண்ணலாம். சேலஞ்ச் பண்றதுக்கு ஒரு கொஸ்டின் நீங்க சேலஞ்ச் பண்ணும்போது அதுக்கு 200 ரூபாய் தான் ஃபீஸ். அது கூட நீங்க தெரிஞ்சுக்கோங்க. எதா இருந்தாலும் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு எக்ஸாமினேஷன்ல இந்த ப்ரொவிஷனல் ஆன்சர் கீழே எந்த சேலஞ்சும் அக்செப்ட் பண்ண வாய்ப்புகள் இல்லை. இதே மாதிரி வரும் தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன்.